வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பசங்களுக்கு எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் கெட்டதாக இருக்கக்கூடாது, சரியான எண்ண ஓட்டங்கள் மட்டுமே வேண்டும். இருக்கக்கூடியது என்ன? சரியான எண்ண ஓட்டங்கள். இருக்கக்கூடாதது என்ன? எதிர்மறையான எண்ணங்கள். அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லாமல் என்வி, ஜெலஸ், அதுபோல் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி இருந்தாக்க வி ஆர் எம்பவரிங் அவர் சைல்டு அப்படின்றது தெளிவாக வரும். ஒரு விஷயங்களாக நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரோம், எதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இதுபோல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஒரு அடோலசன்ஸ் முடிஞ்சு ஏர்லி அடல்ட்ஹுட்டில் வர வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான், எந்த விதமான நெகட்டிவ் எக்ஸ்பிரஷனும் இருக்க வேண்டாம் அப்படின்னா. ஆனால் இது வித் த ஹோம் ஃப்ரண்ட் வி கேன் மேனேஜ். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட ஸ்கூல் ஃப்ரண்ட்டில், அதாவது கிளாஸ் ரூமில் கூட இந்த பிஹேவியரை நம்ம பயன்படுத்த சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் ஒரு கிளாஸ் ரூம் தாண்டியாச்சு, தே ஆர் கெட்டிங் இன் டு தி காலேஜ், அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாருக்கும் இதுபோல் ஒரு ட்ரைனிங் இருக்காது, இதுபோல் ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது. அவங்களுக்கு இதுபோல் ஒரு சிப்ளிங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, தம்பியாக ரொம்ப தொல்லை பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளைங்க வளர்ந்துருந்தாங்களான்னு அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்காது. ஒரு டாமினேட்டிங் மைண்ட் செட், அதுலேயும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் டாமினேட் பண்ணணும். எது வேண்டான்னு சொல்கிறோமோ அது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லாட்டா கூட கொஞ்ச நாள் கழித்து ஒரு அதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்வாங்க. இதெல்லாம் நடக்கமாக இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசனை பண்ணும்போது கல்லூரிக்கு செல்லும் முன்னர் அதுக்கு வழி என்ன செய்யணுமோ அது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் கல்லூரி காலங்கள் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இனிமையானதாகவும் ஏற்புடையதாகவும் எல்லா செய்திகளையும் சரியான கோணத்தில் பார்க்க தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்லூரி காலங்கள் இனிமையாக இருக்கும். எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் பர்சனலாக வச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது எல்லாமே நெகட்டிவாக தான் போடும். அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க தோணும் நம்மளுக்கு பழி வாங்கணும், இவங்களை கரை வைக்கணும், இவங்களை எப்படி இருந்தாலும் ஏமாற்றணும், இவங்க புக்கெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிடணும், இவங்க நிறைய மார்க் வாங்கினா அந்த பரீட்சையெல்லாம் இவங்க படிக்க விடாது, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், அப்படியெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜெலஸ் ஏன் வருது, என்வி ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்னு கேட்டால் ஒரு சின்ன க்ளூ. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து பேசி பழகி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், தே ஆர் லேகிங் இன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணுன்னா, அடுத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்கள பார்த்து இவங்களுக்கு என்ன வரும், என்வியும் ஜெலஸும் கூடும். எப்போவுமே ஒரு ஜெலஸு, எப்போவுமே ஒரு ஏன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ப்ராப்பராக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை அவங்க வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அப்புறம் இதுதான் செய்யணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரைட்டிங், ஃப்ரீக்வன்சி ஆஃப் லேர்னிங் இருக்குது. அதில் அடுத்து செய்யணும். ஒரு சீக்வன்ஸ்னால் என்ன, வரிசையாக 1 2 3 4 5 இல்லை 4 5 6 7 இல்லை 8 9 10ன்னு அடுத்தடுத்து நம்பரில் அடுத்து என்ன வரும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருந்தால் அவங்களுக்கு தானாக தன்னம்பிக்கை வரும். 2 தான் சொல்லுவோம், அந்த 2த்தையும் பாதி இதில் பாதி அதில் பாதி செய்து முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த 2த்துலேயும் கரெக்ஷன் சொன்னால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தகர்ந்துடும். ஆனால் அவங்க செய்துட்டு வரலன்றதே அவங்க மனசில் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தினப்படி ரொட்டீனில், டே டு டே ரொட்டீனில் இதுபோல் பிள்ளைங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த பிள்ளைங்களை நேரம் ஆக்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு. ஸ்டாஃப் ரூமில் அவங்களுக்கு மண்டியாக கலங்குற அளவுக்கு ஆகியிருப்பாங்களா இருக்கும். என்ன காரணம்? திஸ் இஸ் அ ரீசன். தே ஹவ் பீன் கிவன் ஒன்லி 2 அசைன்மெண்ட்ஸ். 2 அசைன்மெண்ட்ஸையும் எழுதிட்டேன்னு சொல்லுவாங்க, 2த்துலேயும் பாதி தான் எழுதியிருப்பாங்க. என்ன பிள்ளை பாதி எழுதியிருக்கேன்னு சொன்னால் அவங்க நாளையிலே அந்த டீச்சர் பாடத்தை படிக்கவே மாட்டாங்க, அந்த ஹோம்ஒர்க்கு அந்த அசைன்மெண்ட்டை எழுதிக்கிட்டே வர மாட்டாங்க. எப்போவுமே தே வாண்ட் டு சே இன் நெகட்டிவாக பண்ணி முடிச்சாச்சு, இல்லவே இல்லை, பண்ண பிடிக்கல, டைம் இல்லை, நான் தூங்கிட்டேன், வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு எவேடிங் ட்ரூத்ஸ் இருக்கே. எவேடிங் த ரியாலிட்டி மாத்திரம் இல்லை, நம்ம பொய்யை அவங்களே நம்ப முடியாத அளவுக்கு பொய்யெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட தன்னம்பிக்கையில் எங்கேயோ ஒரு பெரிய தன்னம்பிக்கைன்ற அந்த செல்ஃபில் எங்கேயோ ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையை அவங்களால அடைச்சிட்டு அதை முழு அளவில் எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியராக மாற்றிக்கவே முடியல. எங்கே குறைபாடு? எங்கே? அவங்கள்ட்ட செல்ஃபில்
அவங்களோட செல்ஃப்னு ஒரு பெரிய கான்செப்ட் ஒரு கோடு போடுறோன்னு வைங்க, அது ஒரு 8 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வட்டமாக இருந்ததுன்னா அந்த சர்க்கிளில் எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. த ஏர் இஸ் லீக்கிங் ஆல் த டைம். அப்போ என்னாச்சு, கான்ஃபிடென்ஸ்ன்றது பெரிய 0 லெவலில் போயிட்டுருக்கு. 0 லெவலில் போயிட்டுருக்கு. அப்போ 0 தான் இருக்கும். 0க்கு மேலே வந்தால் தான் 1 2 3 4 சொல்லும். அது அப்போ நம்ம சொன்ன மாதிரி சீக்வன்ஸாக வரிசையாக நம்பர் வரும். வரிசை தொடர்பு எண்ணம் இல்லை, தொடர் எண்ணம் இல்லை, விட்டுப்படுற எண்ணம் இல்லை, எல்லாமே 0ல் மட்டுமே இருக்குது. இட் இஸ் ஸ்டாக்னேட்டிங் ஆன் த சேம் லைன். அதனால் அவங்களோட தன்னம்பிக்கையும் தன்முனைப்பையும் அவங்க சிறப்புப்படுத்திட்டாலே அதை முதல்ல நேர்படுத்திக்கணும், அப்புறம் தான் அதை சிறப்புப்படுத்த முடியும். அதை நேர்படுத்தினாலே இந்த என்வி ஜெலஸ்லேருந்து அவங்க வெளியில் வர முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல அவங்க என்ன செய்யணும், ஒரு உளவியலாளரை பார்த்து இதை மாதிரிலாம் எனக்கு அடிக்கடி கோவம் வருது, இப்படியெல்லாம் நான் சத்தம் போடுறேன், யார் எது பண்ணாலும் நல்லதாக வச்சுருந்தா எனக்கு உடனே அதை பார்த்த உடனே கண்ணெல்லாம் எரியிடுது, அது வழியாக புகை வருது, ஹவு டு ஓவர் கம் திஸ் டாக்டர் அப்படின்னு அவங்க போய் கேட்டாங்களானே. ஏன்னா தே ஷுட் டெல் த ட்ரூத். அப்போ இம்மீடியட்டாக அந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பிஹேவியர் மாடிஃபை பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 to 6 வீக்ஸ்க்குள்ளே தே கேன் ஸ்லோலி கம் பேக் டு தி அக்செப்டபிள் லெவல் ஆஃப் பிஹேவியர். அதுக்கு வருவாங்க. இதுக்கு சாத்தியம்தான். அதனால் எம்பவரிங் யுவர் சைல்டு அப்படின்னு சொன்னால் அங்கே செல்ஃபு தன்னம்பிக்கையை சிறப்பாக்கணும். தன்னம்பிக்கையை சிறப்பாக்கினா அவங்களுக்கு என்ன இருக்காது, என்வி ஜெலஸ்லாம் இருக்காது. எப்போவுமே அவங்க சிறப்பான குழந்தைகளாக இருக்க முடியும். அப்படி சிறப்பான குழந்தைகளாக இருந்தால் அடலசன்ஸ் சிறப்பாக இருக்கும். அடலசன்ஸ் சிறப்பாக இருந்தால் எர்லி அடல்ட்ஹுட் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் கல்லூரி காலங்கள் நிஜமாகவே இனிமையானதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.